எம்மை என்ன எம்மை என்ன கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை பண்றாப்புலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமே. எதுக்கு என்ன சோதனை பண்ணாரு உனையா கடவுள்? ஆமாமா, படுத்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா படுக்க முடியல, கண்ணை மூடி தூங்குறதுக்குள்ள விடிய காலில் வந்து போயிருது. விடிய காலில் வெள்ளந்தானி விரட்டுன்னு பேக்க தூக்கிட்டு நானும் வேலைக்கு போறேன், குளிச்சும் குளிக்காமையே. அங்க போய் வேலைக்கு போனா அங்க போன இடமெல்லாம் எனக்கு தூக்கமா வருது. நான் வேலையை பாக்குறதா இல்ல சோத்தை திங்கிறதா இல்ல தூக்கத்தை பாக்குறதா எதை பாக்குறேன்னு தெரியல. அங்க வேலையை முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்தா மணி 11 போயிடுது. 11 அப்புறம் நான் தூங்குறதா என்ன பண்றது? இதுல கடவுள் வேற இந்த 2 விரல வேற உடச்சு தூக்கிட்டு போயிட்டாப்ல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னாலும் கூட காலங்காத்தால எப்படி கிளம்பி நான் வேலைக்கு போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. யார்ட்டே உனைய மட்டும் தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரா? மற்றவங்களுக்குலாம் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையா உலகத்துல? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, அது தெரியுமா உனக்கு? நீ மட்டும்தான் பிரச்சனை இருக்க மாதிரியே சொல்ற. போய் வச்சுட்டு படுப்பாளா? காலை தூங்கி வச்சு காலை டீ காப்பியோட நான் வந்துகிட்டு இருக்கணுமே, தெரிய வேணா? மணி 12 ஆச்சுடியே, தூங்குடியே. தூக்கமே வர மாட்டேங்குது, எனக்கு பேச்சு கொடு. பேச்சு கொடுக்கவா? பேச்சு கொடுக்க நான் பேச்சு போட்டியாளரா? பேச்சு கொடு. இல்ல நான் பேச்சு போட்டியாளரா? நானு 2 பேரும் அங்க நான் பேசுற வச்சுல மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. பட்டில ஆடல் மாடல் போட்டிருக்காங்க. படிப்புல சாமியே தூக்கிட்டு போயிட்டாங்க. மச்சாதான் முதல்ல உன தொட்டது எப்படி இருந்தது? அப்படி இருந்தது, அப்படி இருந்தது. வச்சுட்டு படுப்பாடா